ஏன்டா பங்களாதேஷ் என்னடா இது? அவங்க தான் மேட்சை வின் பண்ணுறதுக்கு ஆடுறாங்கன்னு தெரியுதுல்ல, ஒழுங்காக ட்ராப் பண்ணிட்டு போனால. லித்தன் தாஸ் அவனுக்கு எல்லாமே வருங்க, ஏன் இப்படி பண்ணுறான்னு எனக்கு புரியல. அவன் தான் அடிக்கிறான்னு தெரியுது இல்லை, பார்த்தா பேட்டை பார்த்து ஆட வேண்டியது. நான் என்ன சொல்கிறேன்னா அவன் அடிக்கிறது தெரிஞ்சு போச்சு, அது நிறுத்த முடியாது. அட்லீஸ்ட் நீயாச்சும் தடுத்துட்ட டிஃபெண்ட் ஆடிட்டு போனான்ல. இவனுக்கு என்னமோ இவனுக்கு ஜெயிக்க போகிற மாதிரி ஆடிட்டு இருந்தானுங்க. அதுதான் எனக்கு ஒன்றுமே புரியல. ஃபஸ்ட் இன்னிங்ஸும் சரி, ஆக்சுவலாக ஃபஸ்ட் இன்னிங்ஸோட ஆஃப்லேயே அவங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஆஃப்டர் ஒரு 4 விக்கெட் 5 விக்கெட் போனோடனே இது ஆகிற கதை இல்லை, இப்படியோ போனால் முடிச்சுட்டு போயிடுவானுங்க போல அப்படிங்கிறத இவனுங்களா புரிஞ்சு ஃபஸ்ட் இன்னிங்ஸே பார்த்து ஆடிருக்கணும். சரி போனால் போகுது, முடிஞ்சு போச்சு அப்படின்னு அட்லீஸ்ட் செகண்ட் இன்னிங்ஸாச்சும் ஒழுங்காக ஆடணும்ல. ஏன்னா அடே இருந்ததே 2 ரன், அதில் இன்னிங்ஸில் ஜெயிச்சிருந்தா கூட நான் ஒத்துப்பேன். 4 இன்னிங்ஸு விளையாண்டு தோத்துட்டு வந்துருக்கீங்க. அவுட் ஆகிட்டு உள்ளே போகிறதுல அவ்வளோ அவசரம் உங்களுக்கு. அதுக்குன்னு இந்தியாவோட பவுலிங் மட்டமாக இருந்தெல்லாம் இல்லை, இனிமேல் இந்தியாவுக்கு வருவேன் அப்படிங்கிற அளவுக்கு பார்த்தீங்கன்னா செஞ்சுட்டாரு. அந்த இன்னொரு சைடில் முகமது சிராஜ் ஹாஸ்பிட்டல் கொஞ்சம் அங்கங்கே ஆன் ஆஃபாக இருந்தாலும் ஒரு நாள் பெட்டராக போட்டார். அந்த இன்னொரு சைடில் அவன் ஏதோ இப்போ ஆடுற மாதிரியே தெரியலையே, 4 வருஷமா ஆடிட்டு இருக்கிற ரேஞ்சுக்கு போட்டுட்டு இருக்கா ஆகாஷ் தீப். அட்லீஸ்ட் ஜெயிக்க தான் முடியாதுன்னு தெரிஞ்சு வச்சு ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூல பங்களாதேஷை பொறுத்தவரை தடவிட்டாச்சும் போயிருந்துருக்கலாம். அதையாச்சும் பண்ணானுங்களா? அதையும் பண்ணல. இல்லை சகிப் அல் ஹசன், நீ எவ்வளோ பெரிய ஆளு, இப்படி போய் அவுட் ஆகி. லித்தன் தாஸ் ஒரு பைத்தியக்காரன். உண்மையாலுமே நல்லா ஆடுவாங்க, ஏன் அப்படி பண்ணுறான்னு எனக்கு புரியல. எனக்கு கேட்டால் சட்மான் இஸ்லாம் கூட ஒரு பாயிண்டில் நல்லா ஆடிருக்கான்னு சொல்லுவீங்க, அதை கூட ஒத்துக்க மாட்டேன். அவனுமே நின்று இருந்தானா கண்டிப்பாக இன்னும் ஓரளவுக்கு ஏதோ ஜெயிக்கலாம் முடியாத வாய்ப்பு இல்லை. அட்லீஸ்ட் ட்ராக்காச்சும் ஏதோ முயற்சி பண்ணி இருந்திருக்கலாம். அவனும் கொஞ்சம் லைட்டாக அவசரப்பட்டு தான் ஆடினான். என்னையா 101 பால்ல 50 ரன் அடிச்சிருக்கேன், எதை போய் அவசரப்பட்டு ஆடினாங்கிற அப்படின்னு சொன்னீங்கன்னா மேட்சே தோக்க போறதா போச்சு. அட்லீஸ்ட் ஒரு கட்டையை போட்டாச்சும் இது பண்ணியிருக்கலாமே அப்படின்னு நான் சொல்கிறேன். ஆக்சுவலி மேட்ச் பார்க்காதவங்களுக்கு அந்த என்ன விஷுவலைசேஷன் என்ன நடந்தது அப்படின்னு சொல்லிக்கிட்டிங்கன்னா, ஃபஸ்ட் மேட்ச் ஆல்ரெடி நம்ம ஜெயிச்சாச்சு. 2வது மேட்ச் பார்த்தீங்கன்னா கான்பூரில் வச்சுருந்தாங்க. ஸோ ஃபஸ்ட்டே ஸ்டார்ட் ஆச்சு, எல்லாம் ஸ்மூத்தாக போயிட்டு இருந்தது. ரோஹித் சர்மா டாஸ் வின் பண்ணி நாங்கள் பவுலிங் போடுறோம் அப்படின்னு சொல்லி சூஸ் பண்ணாரு. பிகாஸ் கண்டிஷன் ஒரு மாதிரி அதுதான் பேட்டிங்க்கு ஃபேவராக இருந்தது. ஸோ நாங்கள் எங்களே கொஞ்சம் டெஸ்ட் பண்ண போகிறோம் அப்படிங்கிற மாதிரி ஃபஸ்ட்டு பவுலிங்னு சொல்லிட்டாரு. ஷாண்டும் பரவாயில்ல, எங்களுக்கு ஒரு மாதிரி அட்வான்டேஜ், நல்ல பேட்டிங் இருக்கிற மாதிரி தான் தெரியுது, நாங்கள் ஸ்கோர் பண்ணி இது பண்ண போகிறோம் அப்படிங்கிற மாதிரி அவரு கான்ஃபிடண்டாக வழக்கம் போல் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்டார்ட் கிடச்சி. பட் ஒரு சைடில் என்ன பிரச்சனைனா, ஜஹீர் ஹசன் அக்கௌண்ட்டை ஓப்பனே பண்ணல. அவர் பாட்டு அக்கௌண்ட்டை கொடுத்துட்டு காசு போடாமல் போயிட்டார் போல, அக்கௌண்ட் மைனஸில் போயிட்டு இருந்தது. ஸோ 23 பால்ஸ் ஆடி ஒரு பால் கூட ஒரு ரன்னு கூட அவரால் அடிக்க முடியல. ஸோ அவர் பலத்த நிலையிலே வச்சுருந்தாங்க ஒரு 6-7 ஓவர்ஸும். இந்த பக்கம் சட்மான் இஸ்லாம் ஒரு ரன்னு மட்டும்தான் ஸ்கோர் கார்டில் இருந்தது. அவரும் நல்ல மனுஷன் தான். ஜஹீர் ஹசனும் சரி நமக்கு தான் பட்லையே பார்த்தார்ல அப்படின்னு சொல்லி ரொம்ப நேரமாக பார்த்துட்டு இருந்தேன். ரொம்ப பார்த்து என்னாச்சுன்னா ஆகாஷ் தீப் போகிற பாலில் கேட்சை கொடுத்துரு ஜெய்ஸ்வால் பாஞ்சு ஒரு கேட்சை பிடிச்சி. அதுக்கு முன்னாடியே ஒரு மாதிரி ஒரு ட்ராப் கேட்ச்லாம் வந்திருக்கும், பட் அது கொஞ்சம் டஃப்பான சான்ஸு. ஸோ அது வேறு கதை. ஸோ அதுக்கப்புறம் மோமினுல் வந்தான். அவன் ஒரு மாதிரி அந்த 3rd விக்கெட் பார்ட்னர்ஷிப் ஒரு மாதிரி ஒரு ஹோப் கொடுத்தது. ஒரு மாதிரி ஷாண்டும் மோமினுலும் ஒரு மாதிரி கொண்டு போனாங்க. அங்கேருந்து மறுபடியும் நல்லா தானே போயிட்டு இருந்தது, என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி. ஸோ அவரும் பார்த்தீங்கன்னா அஸ்வினோட ட்ராப்பில் விழுந்து ஆள் காலி, LBW ஆகி அவர் போனதுக்கப்புறம். ஸோ அங்கேருந்து பங்களாதேஷோட நிலமை முடிஞ்சிருச்சுன்னா ஓவர் அன்றைக்கி நாளே அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு. ஸோ பேட் லைட்டு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மேட்சை முடிச்சிட்டாங்க. ஸோ 3 மணிக்கு என்னமோ அப்பயே பார்த்தீங்கன்னா முடிச்சிட்டாங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கு முன்னாடி மழை லைட்டாக அது வேறு தூரிட்டு இருந்தது. ஸோ அப்புறம் டே 2 சரி என்ன, ஏன்னா ஆடிட்டு தான் இருந்தாங்க, அந்தளவுக்கு மழை பெய்கிற மாதிரி தெரியல. அப்புறம் பார்த்தா டே 2ல் இன்ஃபெக்ஷன் நடக்குது, ஒன்றுமே வரல. ஆக்சுவலாக டாஸே லேட்டாக தான் வந்தது டே 1ல். டே 2ல் சரி நடக்கும்னு பார்த்தோம்னா அவன் சொல்கிறான் 10 மணிக்கு என்னமோ இது ரிப்போர்ட் எடுத்தாங்க, அப்புறம் போஸ்ட்மார்ட்டம் பண்ணி 2 மணிக்குன்னு சொன்னாங்க. அப்புறம் மறுபடியும் இதுக்கு நடுவில் 12 மணிக்கு ஒரு ரிப்போர்ட் வேறு நடந்தது. இன்ஸ்பெக்ஷன் போனாங்க, என்னாச்சு அப்படின்னு சொல்லி பார்க்க. அப்புறம் ஃப்ரிட்ஜ் நல்லா ட்ரை ஆகலை அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மொத்தமாக டே 2 முடிச்சிட்டாங்க. சரி டே 2 தான் முடிச்சிருச்சு. டே 3 பார்த்தா டே 3யும் அதே கதை. ஸோ மொத்தமாக அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு போல். இந்த 2 நாள் தான் இருக்குது. 2 நாள் ஃபஸ்ட்டு இன்னும் இவன் வேறு ஆடிட்டு இருக்கான். இவனை ஆல் அவுட் எடுத்து அப்புறம் நம்ம அடித்து அப்புறம் இதில் லீட் எடுத்து அதுக்கப்புறம் மறுபடியும் ஆடி, இதெல்லாம் எங்கே நடக்கிற கதை அப்படிங்கிற மாதிரி நினைப்பீங்க. ஆனால் அங்கே தான் ஒரு ட்விஸ்ட்டு. 2 நாள் இருந்தால் ஜெயிக்க முடியாதா? 2 நாள் என்ற 1.5 நாள் போயிருந்தேன் எங்களுக்கு அப்படிங்கிற மாதிரி ரோஹித் சர்மா அந்த கம்பீர் அவரோட பயங்கரமான ஐடியாலஜி கேமில் போய் இவனை இன்றைக்கி தூக்குறோம், இன்றைக்கே நம்ம அடிக்கிறோம், மறுபடியும் அவனை தூக்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிளானை போட்டு சிறப்பாக முடிச்சிட்டாங்க. எனக்கு இது எல்லாமே பிளான் ஒர்க் அவுட்டிங் ஓகே. பங்களாதேஷோட அந்த செகண்ட் இன்னிங்ஸ் ஏன்டா டே என்னடா நான் முன்னிலேருந்து அதான் சொல்லிட்டு இருக்கேன். இதுதான் ஃபைனல். இங்கே நீங்கள் ஆடக்கூட வேணாம், நின்னாவே அவங்க இந்தியாவை ஆட விடாமல் பண்ணாவே போதும்.
இந்தியா பேட்டிங் ஆடுற சுச்சுவேஷன்லாம் வந்துச்சுன்னா அடிச்சு போடுவாங்க. அங்கே தான் வந்து எவனுமே வந்து ட்ரை பண்ணலையோ அப்படிங்கிற மாதிரி வந்து ட்ரை பண்ணுறேன்னா வந்து கொஞ்சம் கேரக்டரை காட்டி ஆடின மாதிரி லைட்டாக அங்கங்கே ஃபீல் ஆச்சு. எல்லாமே இல்லை, பட் அங்கங்கே சில ஷாட்ஸ்லாம் வந்து அடிக்க போகணுமா, அது இருக்கிற நிலமையில் தான் தேவையா கோபி அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது. பிகாஸ் மொத்தமே 47 ஓவர் தான் ஆடி இருந்தாங்க. இது 47 ஓவர் அப்படிங்கிறது இப்படி 47 அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது பெருசாக தெரியும். பட் கேமே அவ்வளோதான் ட்ராவ் ஆக போகுது அப்படிங்கிற நிலமையில எதுக்கு இவ்வளோ அவசரப்பட்டாங்கன்னு தெரியல. லீட் இருக்கிறது அவங்கயா, நீங்கள் தான் இவ்வளோ அவசரம் ஆடிட்டு இருக்கீங்க. ஸோ கடைசியாக பங்களாதேஷோட ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து அதுன்னு முடிஞ்சு. ஸோ லாஸ்ட்டாக பங்களாதேஷோட ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து அப்போ சொல்லிக்கிறாரு இல்லை, அங்கங்கே நடுவில் பார்த்தீங்கன்னா சில பார்ட்னர்ஷிப்ஸ் வந்தது. ஏன்னா ஒரு பக்கம் மோமினுல் வந்து அவர் அடிச்சிட்டு இருந்தார், மற்ற அந்த பக்கம் வரவங்க டாட்டா காமிச்சு தான் போயிட்டு இருந்தாங்க. ஸோ ஃபைனலாக அடுதுன்னு தட்டு தரு மாதிரி ஒரு 233க்கு பார்த்தீங்கன்னா வந்து ஆல் அவுட் ஆயிருந்தாங்க. ஸோ அங்கேருந்து இந்தியா அப்புறம் பேட்டிங் ஆடி இதெல்லாம் எங்கே ஜெயிக்கிற கதை அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு இருந்த சமயத்தில் வந்தாங்க கைஸ். என்ன பிளானில் வந்தாங்களோ, ஆனால் கண்டிப்பாக அந்த எக்ஸ்பிரஷன் லைட்டாக இருந்தது. கண்டிப்பாக எல்லாத்துக்குமே இருந்திருக்கும். இவங்க ட்ராக்கெல்லாம் ஆடமாட்டாங்க, போய் சுற்று. ஏன்னா இதுக்கு முன்னாடி தான் பார்த்துருக்குமே, ஜெய்ஸ்வால் அவனும் அடிக்கிற கேஸு, ரோஹித் சர்மா போட்டு பொழந்துருவாப்பில், பந்து வேறு வந்துட்டான், அவன் சும்மாவே சுற்றுவான், அவன் சொல்லிவிட்டா இன்னும் சுற்றுவான் அப்படிங்கிற மாதிரி எல்லாமே ஒரு ஃபீல்டில் இருந்து. சரி கண்டிப்பாக சும்மாலாம் விட மாட்டாங்க, ஆனால் இந்த அளவுக்கு போகும் தான் நினைக்கவே இல்லை. 3 ஓவரில் 50 ரன்னு, 10 ஓவரில் 100 ரன்னு, 20 ஓவரில் ஐ திங்க் ஒரு 160 170 அடிச்சு பிரிச்சிட்டாங்க. T20 கூட எந்த அடி அடிக்கல. அந்த பக்கம் பங்களாதேஷ் பவுலர்ஸ் ஒரு நிலவை நினச்சி வராங்க. டெஸ்ட் மேட்ச்சில் ரன் ரேட்டை போட வச்சிட்டாங்க. அங்கே ஸ்கோர் கார்டு பக்கத்தில் ரன் ரேட் இருக்குது, அது பாட்டு ஏறுது 10 11ன்னு. ஃபீல் செட் எப்படி வைக்கிற சாண்டோ வந்து பாவிகளா இங்கே கொண்டு வந்து இப்படி நிறுத்தி விட்டீங்களா அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அவரு என்னென்ன பவுலருக்கு சொல்கிறாரு, ஒரு வேர்ல்டு கப் ஃபைனல் பால் டெலிவரி போகிற பவுலர்கிட்ட போய் பேசுகிற மாதிரி ஒவ்வொரு ஓவருக்கும் பேசிகிட்டு இருக்காரு. இப்படி போடு அப்படி போகுது, இப்படி போடுற அப்படி ஏண்டா போட்டுட்ருக்க அப்படிங்கிற மாதிரி. அந்த பக்கம் ஃபீல் செட் மாற்றுறாங்க, ஒன்றும் வேலைக்கு ஆகலை. அது பாட்டு அப்படியே பால் பறந்துட்டு இருக்குது வெளியே. ரெட் பால் தானாடா, ஒயிட் பால் ஓடி போகுது. ரோஹித் சர்மா அந்த பக்கம் ஜெய்ஸ்வாலாச்சும் பரவாயில்ல, பால் டாட் ஆடி அதுக்கப்புறம் தான் 4 அடிக்க ஆரம்பித்தான். ஆனால் இந்த பக்கம் ரோஹித் சர்மா பாலே 6. அது ஷார்ட் பாலு, லென்த்தில் வந்த பாலுன்னு நினச்சிங்களா? அப்படிலாம் இல்லை, இறங்கி வந்து ரெட் பாலு பாலையோ 2வது ஓவரு. இப்போ தான் பவுலிங் போகிற வரான் ஃபாஸ்ட் பவுலரு. சரி பால் தான் அப்படி அடிச்சுட்டான். 2வது பால் பார்க்கலான்னு பார்த்தா அதுவும் 6. பைத்தியக்கானா, ஷார்ட் ஆஃப் லென்த். அவன் இப்படி நேராக போட்டதே இறங்காதே அடிக்கிறான், ஷார்ட் ஆஃப் லென்த்தெல்லாம் போட்டால் உருவான். ஒரு மாதிரி வந்து அந்த 2 பால் 6 அடித்தோடனே வந்து சொல்லிட்டாரு பங்களாதேஷ்ட, அவ்வளோதான் தம்பி மாட்டிக்கிட்டீங்க முடிஞ்சு அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா ஜெய்ஸ்வால் அடித்த 4ல் கூட வந்து ஒரு இது இருந்தது, ஒரு இறங்கி வந்து வழியாக அடிச்சோன்னேன். சரி உள்ளே ஏதோ பெருசாக சொல்லிவிட்டு தான் அமைச்சிருக்காங்க, இவனே இப்படி இருக்கானே, இப்போ பின்னாடி வரவெல்லாம் என்னென்ன பண்ண போகிறான், இவங்க இருக்கணும்டா அப்படிங்கிற மாதிரி பங்களாதேஷுக்கு வந்து இதே. எனக்கு என்னன்னா, இவனே இந்த அடி அடிக்கிறானே, பின்னாடி பந்துன்னு ஒருத்தர் இருக்கான், அவன் சும்மாவே அப்படிதான் அடிப்பான், அதெல்லாம் உள்ளே வந்து என்ன பண்ண போகிறான் அப்படிங்கிற நினச்சாலே ஒரு பக்கம் விக்கெட் எடுக்கணும் அப்படிங்கிற எனக்கு அப்பயே வந்து கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. எப்போ இப்படி ஆடுறானோ, நான் வந்து 1 டவுன்லேயே ரிசப் வந்து எதிர்பார்த்தேன். ஸோ வந்து அவங்க எதுவும் ஓவராக குழப்பம் வந்து சுக்மன் கில் 1 டவுனில் இறக்கி விராட் கோலி பிரைஸ்லேருந்து ப்ரொமோஷனை கொடுத்தாங்க பந்துக்கு. அதுவே நான் லேட்டுன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா ஜெய்ஸ்வால் ரோஹித் சர்மா அடித்த அடி அப்படி எங்கே. ஸோ அந்த ஃப்ளோவை வந்து கண்டினியூ பண்ணணுன்னா அது பந்தத்தை கில்லெல்லாம் வந்து அந்த மாதிரி ஆள் கிடையாது. அவர் வந்து ஒரு எலகன்ட் பிளேயர். ஸோ அவர் வந்து ஒரு ஓடிஐ ஃபார்மேட்டுக்கு தான் ஆவார். கில் அடிக்கிற அந்த 6 கூட நீங்கள் பாருங்களேன், அப்படியே வந்து இது 6ஆ அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். மூஞ்சி ஒரு எமோஷன் கூட இருக்காது. விராட் கோலியே ஒரு மாதிரி கிளாஸியாக இருவார், இவர் விராட் கோலி கூட கிளாஸியான ஆள். அது அந்த இறங்கி வந்து அடிக்கிறதுலாம் பார்க்கணுமே, அப்படியே அந்த குழந்த மாதிரி இருக்குங்க. அது அப்படியே அது வந்து கொஞ்சலாம் அடிக்கிற ஃபாஸ்ட் பவுலர் கூட வந்து அது வந்து 6 போச்சு அப்படின்னு வருத்தப்பட மாட்டான், அதை அவ்வளோ அழகாக ரசிப்பான். அது புல் ஷாட்னு ஒன்று ஆடுவார் பாருங்க. இன்னொரு பேக்வேர்ட் பாயிண்டில் ஒரு ஷாட் ஆடுவார், இந்த கவர்ஸுக்கும் பேக்வேர்ட் பாயிண்ட்டுக்கும் நடுவில். அது எப்படி தான் இப்படி ஒரு ஷாட்டை க்ரியேட் பண்ணாலும் எனக்கு இன்னும் தெரியல. எல்லோரும் ஸ்ட்ரோக் பிளே வந்து ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணுவாங்க அந்த ஆங்கிளில், அவர் அப்படிலாம் கிடையாது. சும்மா இருந்தால் பேட்டை வைப்பார், 4 போவோம். ஸோ அந்த மாதிரி ஒரு பிளேயர் ஷிக்மன். ஸோ அதுக்கப்புறம் அப்படியே 3 ஓவரில் 50 அடித்தாங்க. அது பாட்டு வந்து கிளம்பிட்டு இருக்கு தீப்பொறியாட்டம். ஸ்கோர் காரை பார்த்து நிறுத்த முடியல. பட் மெஹடி ஹசன் ஒரு பக்கம் அவர்கிட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு கிரெடிட் கொடுக்கணும். ஏன்னா வந்து ஒரு ஸ்பின்னராக ஃபாஸ்ட் பாலரே போட்டு அவன் வெளுத்துட்டு இருக்கான். பட் இருந்தாலும் ஒரு ஸ்பின்னராக பார்த்தீங்கன்னா முன்னாடி வந்து ஒரு 4 கன்சீட் பண்ணார். பட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டைட் பண்ணி ஒரு 3 பால் பார்த்தீங்கன்னா டாட் பண்ணி அதுக்கு அடுத்த பால் ஒரு மாதிரி ரொம்ப லோவாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து அப்படியே ரோஹித் சர்மா விக்கெட்டை தூக்கிடுச்சு.
பட் இருந்தாலும் நிறுத்துவோம் நாங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இவர் போனால் அந்த பக்கம் ஜெய்ஸ்வால் இருக்கான். ஜெய்ஸ்வால் பார்த்தீங்கன்னா வந்து ஸோ அதுக்கப்புறம் ஜெய்ஸ்வால் சார்ஜ் எடுத்துக்கிட்டு அவர் சும்மா இப்படிலாம் கிடையாது. ஸோ அவர் சும்மா தூக்கி அடிக்கிறதுலாம் கிடையாது, சும்மா வந்து அப்படியே பேட்டில் போய் தெரிக்குது பால்லாம். எப்படி இப்போ இவன் இந்த பக்கம் அப்படின்னு பார்த்தா சுக்மன் கில் அந்த பக்கம் அவனும் அடிக்கிறான், கிளிக் பண்ணுறாப்புல. அப்புறம் தேர்ட் மேனில் அடிக்கிறான், லெட் கட் ஆடுறாரு. ஒரு மாதிரி டீமே வந்து என்னடா இது இவ்வளோ நாளாக எங்கடா இருந்தீங்க அப்படிங்கிற மாதிரி. என்னடா பெரிய பேஸ்பால், அவங்களுக்கே டஃப்பு கொடுத்துட்டாங்க கைஸ். ஃபாஸ்டஸ்ட்டு டீம் டு ஃபஸ்ட்டு ரீச் டெஸ்ட் மேட்ச்சில் வந்து லோவோ கம்மி ஓவர்ஸில் வந்து 50 கம்ப்ளீட் பண்ண ஒரே மேட்ச்சில் பூரா ரெக்கார்டு மொத்தத்தையும் தூக்கிட்டாங்க. அப்புறம் ஜெய்ஸ்வால் வந்து 30 சம்திங் பாலில் 50 கம்ப்ளீட் பண்ணார். அதே ஃப்ளோர் அப்படியே போயிட்டு இருந்தார். 72 இருக்கும்போது பார்த்தீங்கன்னா வந்து ஒரு லாங் ஷாட்டுக்கு ட்ரை பண்ணி எப்படி ரோஹித் சர்மா ஸ்பின்னர் போட்டு லோ வச்சோ அதே மாதிரி இந்த பக்கம் அதே மாதிரி ஹசன் மஹ்மூத் போட்டு மறுபடியும் ஒரு பால் லோவாக வந்து ஸோ அவரு 72க்கு போல்ட் ஆனதுக்கப்புறம் இப்போ தான் வந்தான் என் பந்து. அதனால் எவ்வளோ எதிர்பார்த்தாங்க. இப்போ ஒரு பவுண்ட்ரி கூட அடிக்காமல் விட்டுட்டு போயிட்டார். அதுக்கப்புறம் சுக்மன் கில் அவுட்டு. அதுக்கப்புறம் சுக்மன் கில் அவுட் ஆகிட்டான். அங்கேருந்து லைட்டாக வந்து என்னடா அது நல்லா தானே போயிட்டு இருந்தது, ஒரு வேளை அவசரப்பட்டவோ கொஞ்சம் பொறுமையாக ஏதோ ட்ராக் இது பார்க்கலாமா அப்படிங்கிற மாதிரி. ஸோ அதுக்கப்புறம் அங்கேருந்து விராட் கோலி வந்து கேஎல் ராகுலோட ஷோ. கேஎல் ராகுல் ஏன் இப்படி பண்ணுற? கேஎல் ராகுல்லாம் வேறு லெவல். ஏன்டா வந்து இந்த எல்எஸ்டியில் போய் வந்து அவன் வாழ்க்கையே வந்து இப்படி ஆயிடுச்சா எனக்கு என்னமோ அப்படி தான் தோணுது. கிங்ஸ் லெவல் பஞ்சாபில் இருக்கிற போதெல்லாம் கேஎல் ராகுலை பார்க்கலையே நீ. சும்மா வந்து அல்லூடு கைஸ், போலர்லாம் வந்து போலிங்கே போட மாட்டான் அந்தளவுக்கு வந்து. ஒரு பக்கம் மயங்க் அந்த டீமுக்கு வந்து ஸ்கோர் கார்டே இவங்க 2 பேர் தான், மயங்க் அகர்வால் கேஎல் ராகுல் 2 பேர் அடிக்கிறது தான் ரன்னு. அதுக்கு மேலே எக்ஸாஸ் கூட வருமே தவிர பின்னாடி இருந்து எவனும் ரன்ஸ் அடிக்க மாட்டான். சொல்லி வச்ச மாதிரி ஓப்பனர்ஸ் மட்டும்தான் ஆடுவாங்க. அப்படி இருந்த ஒரு கேஎல் ராகுல் எல்எஸ்டியில் வந்து டெஸ்ட் மேட்ச் மாதிரி அது கூட பரவாயில்ல போல் அவ்வளோ மோசமாக ஆகிட்டான். ஆக்சுவலாக வந்து மல்டி டேலண்டட் பிளேயர், எல்லா ஃபார்மெட்டு எல்லா பொசிஷன்ஸு எல்லா மாதிரியும் ஆட முடியும். அவனால் என்ன பிரச்சனைனா சில டைம் வந்து ஓவராக ரெஸ்பான்சிபிள் எடுத்துக்கிற பேரில் அநியாயத்துக்கு வந்து டொக்கு வச்சு ஆடிடுறாரு. இந்த அடித்தா பாரு இந்த மேட்ச்சில் 43 பால்ஸில் 68 ரன்னு கைஸ் போட்டு கேஎல் ராகுல். ராகுல் இப்படி ஆடுறா நீ. இந்த இன்னொரு சைடில் விராட் கோலி அவரு விடுவாரா, அவரும் போட்டு பொலன்ட்டார். விராட் கோலிலாம் வந்து டெஸ்ட் மேட்ச்சில் 6 அடிக்கிறதுலாம் பெரிய விஷயம், எப்போயோதோட தான் நடக்கும் அதிசயம். அந்த மாதிரி வந்து ஸ்மூத்தாக போயிட்டு இருந்தது. அப்படியே வந்து 100 ஸோ அப்படியே 150 200 அப்படியே பார்த்தீங்கன்னா வந்து தாண்டிட்டு போயிட்டு இருந்தாங்க. விராட் கோலியை ஒரு 50 போடுவாரா அப்படின்னு சொல்லி பார்த்த டைமில் அவர் ஒரு 47 இருக்கும்போது அவர் கேட்ச் ரவுண்ட் விக்கெட்லேருந்து டாஸாக போகிற. ஸோ கொஞ்சம் மறுபடியும் பார்த்தீங்கன்னா பால் லோ கெப்ட் ஆகி கோலி காலி. ஸோ அதுக்கப்புறம் அதிர்ச்சியாக பார்த்தீங்கன்னா பின்னாடி வந்து ஜடேஜா அந்த அஸ்வின் இவங்களும் பார்த்தீங்கன்னா அவுட் ஆகிட்டு போக ஆகாஷ்தீப் வந்து ஆகாஷ்தீப்பை பற்றி நமக்கு முன்னாடியே தெரியும், ஆனால் வச்சு கிளிஸான். ஆக்சுவலாக இந்த விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ விராட் கோலியோட பேட்டை தான் வந்து இந்த பக்கம் ஆகாஷ்தீப் எடுத்துகிட்டு வந்து ஆடினது. என்ன பவரு அப்படின்னு சொல்கிற மாதிரி அடித்தது தான் சும்மா சொல்லிக்கிறது. ஃபஸ்ட்டு பாலா சும்மா ஒரு பக்கம் வந்து வந்த ஃபஸ்ட்டு பாலே ஸ்லாட் ஸ்லீப் அவன் பாட்டு வரைக்கும் சுற்றுறான். சரி ஃபஸ்ட் பால் தான் படல, 2வது பால் வந்து பொறுமையாக இல்லாமா, 2வது பால் ஒரு தான் அவன் உள்ளே வந்து பயங்கரமாக சொல்லி வச்சுருக்காங்க கைஸ், நீ பாட்டு போய் சுற்று அவன் நடக்கிறத பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி. அவன் வந்து சுற்றுறான். 2வது பால் 6, அதுக்கடுத்த பால் 6. அவன் வந்து கையிலே பிடிக்க முடியல. அவன் 10வது பேட்ஸ்மேன்ரா, அவன் வந்து 2 6 அடிச்சுட்டு இருக்கான். 2 6மே சும்மா ஏனோதானமாலாம் அடிக்கல. அப்படியே ஃபஸ்ட்டு 6 அப்படியே இறங்கி வந்து அடிக்கிறான் டீப் மிட் விக்கெட்லையா. ஆக்சுவலாக அவுட் ஆனது கூட ஒரு மாதிரி வந்து கொஞ்சம் கனெக்ட் ஆகாமல் போயிடுச்சு. அதுவுமே 6 மாதிரி தான் ஒரு பக்கம் ஃபீல் பண்ணி நான் உட்காந்துட்டு இருந்தேன். பட் கேட்ச் ஆகிடுச்சு, எடுத்துட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் அங்கேயே பார்த்தீங்கன்னா இந்தியா டிக்ளேர் பண்ணிட்டாங்க. ஸோ எஸ் அங்கேருந்து கொஞ்சம் டைம் இருந்தது. ஸோ 10 to 15 ஹவர்ஸ் வந்து போடலாம் அப்படிங்கிற மாதிரி. ஸோ அதில் வந்து நாங்கள் பங்களாதேஷை வந்து அதில் விக்கெட் மேபி கிடச்சா இன்னும் கொஞ்சம் பாசிட்டிவாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி. ஸோ 285 அடித்தாங்க. 50 சம்திங் பார்த்தீங்கன்னா லீடு வந்தது அங்கேருந்து. ஸோ பங்களாதேஷ் ஆற வச்சாங்க. அவங்களும் பார்த்தீங்கன்னா வந்து வைத்தீங்க, அவனும் நல்லா தான் ஒரு மாதிரி ஆடினானுங்க. ஒரு ஃபஸ்ட்டு 6-7 ஓவர்லாம் விக்கெட்டு கொடுக்க மாட்டேன்டா அப்படிங்கிற மாதிரி. அப்புறம் அஸ்வின் வந்தார், நீ கொடுக்கலன்னா நான் அறுத்துக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் பாட்டு தூக்கிட்டார் 2 விக்கெட்டு. ஸோ அங்கேருந்து பார்த்தீங்கன்னா 11 ஓவர்ஸில் 26 for 2 அப்படின்னு சொல்லி முடிச்சிருந்தாங்க. அவங்களும் ஒரு சைடில் வந்து ட்ராக் தான் ஆடினாங்க, எல்லாமே ஓகே ஆச்சு. பட் டே 5 தான் கொஞ்சம் வந்து அவசரப்பட்டாங்களா அப்படிங்கிற மாதிரி லைட்டாக தோணுது. அவங்களும் வந்து போராடி பார்த்தாங்க,
முடியல. கடைசியில் வந்து 146 ஆல் அவுட் ஆகி அங்கிருந்து இந்தியாவுக்கு வந்து 94 என்னமோ பார்த்தீங்கன்னா வந்து டார்கெட்டாக ஃபிக்ஸ் ஆச்சு. என்னையா ஸ்கோர் இது 7 ஓவரில் அடிச்சுட்டு போயிடுவேன் பவர் பிளேயில் அடிக்கிற மாதிரி. ஸோ அந்த மாதிரி ஒரு வெறியில் இருந்த இந்தியன் டீமுக்கு நான் 2 டிஜிட்டில் கொடுத்துருக்கேன் அப்படிங்கிற மாதிரி. ஸோ சேம் ஒரு மாதிரி வந்து கொஞ்சம் வந்து ஹை ரிஸ்க் இல்லாமல் ஒரு நார்மல் ஜோனில் போனாங்க. பிகாஸ் இன்னும் கொஞ்சம் ஓவர்ஸ் இருக்குது, டைம் இருக்குது, பொறுமையாக கூட ஆடலாம். ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிறனால. பட் ஜெய்ஸ்வாலோட இன்டென்ட் அந்தளவுக்கு வந்து பெருசாக சேஞ்ச் ஆகலை. நான் அப்படி தான் ஆடுவேன் போகிறேன் அப்படிங்கிற மாதிரி இருந்தது. ரோஹித் சர்மா அவரும் நல்லா தான் ஸ்டார்ட் பண்ணார். பட் அவர் ஒரு ஸ்வீப் ஷாட் ஆடி கேட்ச் ஆயிடுச்சு. அவர் 8 ரன்லேயே போக அங்கேருந்து அதுக்கப்புறம் வந்து சுக் பண்ணி அவனும் அவுட் ஆகிட்டான். திடீர்னு என்னடா அது ட்விஸ்ட்டு கொடுக்குறீங்களா அப்படிங்கிற மாதிரி இருந்தது. பட் அதுக்கப்புறம் விராட் கோலி வந்தார். ஸோ ஒரு மாதிரி ஸ்மூத்தாக இன்னிங்ஸ் போச்சு. அண்ட் தென் க்ளோஸ் டு ரன்ஸ் வந்துட்டாங்க ஒரு பக்கம். அப்புறம் கடைசியாக 92 ரன்ஸில் இருக்கும்போது ஜெய்ஸ்வால் பார்த்தீங்கன்னா 50 கம்ப்ளீட் பண்ணியிருந்தார். டாஸாக போட்ட டெலிவரியில் 6 அடிச்சு முடிக்கலான்னு ட்ரை பண்ணியிருப்பாரு என்னமோ. ஸோ அது அவுட் ஆயிடுச்சு. அங்கேருந்து மிச்சம் ஏதோ 2-3 ரன்னும் கரெக்டாக எனக்கு டார்கெட் தெரியல, ஞாபகம் இல்லை. ஸோ அங்கேருந்து 3 ரன் தேவைப்பட்டது. பந்து நல்லா வந்து சுற்றிட்டு இன்றைக்கின்னு பார்த்து என்னமோ தெரியல, டாக்டிக்கல் கேம் மாறுறேன் அப்படிங்கிற எப்போல்லாம் டொக்கு வச்சுருந்தான். லைட்டாக காண்டாச்சு, டே என்னடா ஓவராக பண்ணிகிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி. விட்டா இதையே இன்னொரு ஓவர் கொண்டு போவாங்க அப்படிங்கிற மாதிரி. அப்புறம் கடைசியாக ஒரு பவுண்ட்ரியோட ஃபினிஷ் பண்ணி மேட்சை 7 விக்கெட்ஸில் ஜெயிச்சிட்டாங்க. ஆனால் ஹிஸ்டாரிக் மூமெண்ட்டு ஒரு டெஸ்ட் மேட்ச் 3 நாள் கூட கிடையாது, 2 நாள் நடந்து 4 இன்னிங்ஸ் முடிஞ்சது வந்து இது எங்கேயுமே வந்து நான் ஆக்சுவலாக இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்கும் அப்படின்னு இந்த மேட்ச்சை கஷ்டப்பட்டு ஃபாலோ பண்ணி பார்த்தேன். ஸோ அது பயங்கர சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஃபீலை கொடுத்து. ஏன்னா இதெல்லாம் வந்து அரிதான விஷயம். இதில் வந்து இதில் இன்னும் ஹைலைட்டான விஷயம்னா அந்த 4 இன்னிங்ஸ் நடந்தது அதுதான் வந்து சில டைம்லாம் வந்து இன்னிங்ஸில் போகும், அது கூட ஏதோ ஒரு மாதிரி ஓவர் இதாக இருக்கும். இது வந்து எதுவுமே இல்லாமல் 4 இன்னிங்ஸும் அவன் அடிக்கவும் விட்டு அவனே வந்து அவன் அதில் வந்து வின் பண்ணுறது அப்படிங்கிறது வேற லெவல். தென் விராட் கோலி ஒரு விசித்திர ரூபத்தில் இருந்தார். ஸ்வீப்பு, ரிவர்ஸ் ஸ்வீப்பு, இன்சைட் அவுட்டு, ஸ்டெப் அவுட் பண்ணி ஒரு 6, கட் ஷாட்டு, லெட் கட்டு. எப்போ இதில் ஹைலைட்டான விஷயம் ஸ்லாக் ஸ்வீப் ஆடுறதே பெரிய விஷயம் விராட் கோலி. ஆக்சுவலாக அதுவே அதிசயமானது. ஸ்லாக் ஸ்லீப்லாம் இருந்தார். பார்த்துட்டு எனக்கே ஒரு மாதிரி வந்து என்னையா அதுக்குள்ளே T20 ரிட்டர் ஆகிட்டு ரோஹித் சர்மா நீங்களும் வந்துருங்க அப்படிங்கிற இந்தியன் ஃபீல்டிங்கு வெறித்தனமாக இருந்தது. ஜெய்ஸ்வால் இந்த பக்கம் முகமது சிராஜ், ஐயோ என்னையா நீ இப்படிலாம் பண்ணுற அப்படிங்கிற மாதிரி இருந்தது. இந்த ரோஹித் சர்மா கையில் கேமராமேனே ஒரு பக்கம் எங்கடா வாழை அங்கே தானே போகுது அப்படிங்கிற மாதிரி, நடுவில் போகணும் வாழைக்கானோ அப்படிங்கிற மாதிரி. அந்த இந்தியன் ஃபீல்டிங்கு வெறித்தனமாக இருந்தது. ஜெய்ஸ்வால் இந்த பக்கம் முகமது சிராஜ், ஐயோ என்னையா நீ இப்படிலாம் பண்ணுற. இந்த ரோஹித் சர்மா கையில் கேமராமேனே ஒரு பக்கம் எங்கடா வாழை அங்கே தானே போகுது. கேமராமேனே ஒரு செகண்ட் பார்த்தீங்கன்னா லைட்டாக ஷேக் ஆகிட்டேப்ல, எங்கடா நடுவில் போகணும் வாழைக்கானோ அப்படிங்கிற மாதிரி. அந்த இதுக்கு பிட்வீனில் ஒரு காமெடியான சம்பவம் வேறு. விராட் கோலி பாலை டாட் பண்ணிட்டாரு. ரிஷப் பந்த் என்ன பார்த்தான்னு தெரியல, திடீர்னு வந்து ரன்னு கொடுத்துட்டான். திடீர்னு கால் பண்ணிட்டான். அந்த பக்கம் பாதி பிச்சு வேகமாக வந்துட்டான். சரி ஓகே கால் கொடுக்குறான் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ரெஸ்பான்ஸ் பண்ணி இவன் பேச்சை நம்பி விராட் கோலி அங்கேருந்து பார்த்தீங்கன்னா அவரும் ஒரு பக்கம் இன்செட் பண்ணி வந்துட்டார். நான் இந்த பக்கம் வந்தது ஃபாஸ்ட் பவுலருங்கனால அவன் ஃபுல்லாக ரீச் ஆகிட்டான், பாலை கையிலேயே எடுத்துட்டான். அப்புறம் திடீர்னு ரிஷப் பந்த் இந்த பக்கம் பேக் அடிச்சிட்டான். என்னடே நீ ஒரு ஆள்னு ஒன்றை நம்பி நீ ரன் அவுட் ஆகக்கூடாதுன்னு நான் வந்தா கடைசியில் என்னையே கோத்து விட்ட பட்டியா அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஆனால் இதில் என்ன ஒரு ஹைலைட்டான விஷயம்னா அந்த பாலை ஒழுங்காக எடுத்து அடிச்சிருந்தா பொறுமை நடந்து போய் எடுத்துருந்தா கூட அவுட் பண்ணியிருக்கலாம். அவன் வேகத்தில் தூக்கி போடுறாங்கிற பேரில் பாலை வேற எங்கேயோ போட்டு ரன் அவுட் மிஸ் ஆயிடுச்சு. சாண்டோ நிலைமை நினச்சி வராங்க, ஏன்டாடே அவனுங்களே போட்டு அடிச்சிட்டு இருக்கானுங்க, இதில் இப்படி வேற பண்ணிங்கன்னா நேராக பண்ணுறது. அப்புறம் ரிஷப் பந்த் சுதாரிச்சுட்டு இது வந்து மோசமாக ஏதோ பண்ணி விட்டுருவாப்புல, ஒரு ஸ்மைலியை போட்டு பக்கத்தில் போய் அண்ணா தெரியாமல் வந்துட்டேனே அப்படின்னு ஒரு ஹக்கியை போட்டு சமஸ்து